காலை 7 மணி முதல் தமிழகத்தில் விறுவிறுப்பாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ராமநாதபுரத்தில் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் களம் இறங்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் தனது கடமைகளை செலுத்தியதற்கு பிறகு ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஜூன் 5ஆம் தேதி நிகழும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக பலா சின்னத்தில் போட்டியிட்டு ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களையும் திரும்பி பார்க்கும் விதமாகத்தான் அமைந்தது. காரணம், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் தேனி தொகுதியில் வெற்றியடைந்து இரட்டை இலை சின்னம் இல்லாமல் முதல் முறையாக போட்டியிடக்கூடிய தொகுதி. அதுமல்லாமல் பலா சின்னத்தில் முதல் முறையாக போட்டியிடக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு எதற்காக இந்த திட்டம், இதன் மூலமாக எதை பயனடைய வேண்டும் என்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முயற்சியை செய்கிறார் என்று பலரும் விமர்சனம் செய்தார்கள். அனைத்திற்கும் ஒரே பதில், அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும். பல முறை அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு சட்ட ரீதியான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் அனைத்திலும் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அனைத்தையும் முறியடித்து துரோகத்தின் மூலமாக அதிமுகவை கைப்பற்றி வைத்திருக்கிறார். ஆனால் மக்களவையில் வெற்றியடைந்து நாடாளுமன்றத்திற்கு சென்று அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில்தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதன் முதல் படிதான் இது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களின் ஆதரவு எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து விரட்டியடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், மக்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டி, புகழேந்தி அவர்களும் ராமநாதபுரத்தில் தங்கியிருந்து மக்களோடு மக்களாக கலந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பலா சின்னத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்று தனது ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த முறை ராமநாதபுரத்தில் முதல் முறையாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களவைக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்று முதல் தேர்தல் பல தோல்விகளை தழுவியதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த தேர்தலில் அவர் அடைவார் என்றும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் அதிமுகவை தன் வசப்படுத்துகிறாரா ஓபிஎஸ் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் வெற்றியடைவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.